Hi, hello. Welcome to our channel VN Creativities. உங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபிஷ் கிரேவி சாப்பிட்டு அழுத்திருச்சா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வழக்கமான ஃபிஷ் கிரேவி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது. இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகாய், ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்ந்து நல்லா வணங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு துண்டு கல்பாசி ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து இதை நல்லா வணக்கிடலாம். இந்த கல்பாசி ஆட் பண்ணோடனே ஒரு நல்ல அரோமா வருங்க. இந்த கல்பாசி, அந்த இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து வணங்கி ஒரு நல்ல வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இது கூடவே நான் ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணுறேன். வரமிளகா உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவா குறைச்சா போட்டுக்கோங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மசாலாலாம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணங்கியிருந்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை, அதை லைட்டாக அதோட பரட்டி விட்டால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு கட்டி பூண்டு அண்ட் 20 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மீன் குழம்புக்கு நிறைய வெங்காயம் அண்ட் வெள்ளை பூண்டு போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெள்ளை பூண்டு அண்ட் வெங்காயம் இது நல்லா வதங்கி இது டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் அண்ட் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினாதான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அது கருகி கலர் மாறிடும். அடுத்ததாக இது கூடவே நான் மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணுறேன். கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதுதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா வதங்க உப்பு சேர்த்துக்கோம், ஸோ உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இப்படியே 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதோட ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணோன்னா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ஆட் பண்ணோன்னா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஆட் பண்ண உடனே குழம்பு நல்லா திக்க ஆரம்பிச்சிடும், ஸோ தண்ணி நிறைய ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் சீக்கிரமாக இது கெட்டியாகாது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசல்லாம் போகணும், அந்தளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும், ஸோ அப்பப்போ இதை கிளறி விட்டே இருங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிடுங்க இன்னும் கொஞ்சம். குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து மீன் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணும் போது அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்து கொட்டிடக்கூடாது. ஒவ்வொரு துண்டாக எடுத்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி அதை ஒன்று மேலே ஒன்று போடாமல் தள்ளி தள்ளி பரப்பி போடுங்க. இது மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக மீன் வெந்துருச்சான்னு பார்த்தா அது மேலே கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. உங்களில் யாருக்கெல்லாம் ஃபிஷ் கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடாக சாதம் போட்டு அது கூட இதை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம இதை காலையில் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலையில் இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்றலாம், மத்தியானம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றலாம், நைட்டு தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வந்து நார்மலாக செய்கிற ஃபிஷ் கிரேவி வந்து தோசையோட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி வந்து தோசை கூட சூப்பராக இருந்தது. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டைலில் ஃபிஷ் கிரேவி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி இது மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள். செய்கிறதோட நிறுத்திடாமல் இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் கிடைச்சாதான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அப்படியே சாப்பிட்டு அழுத்துருச்சா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மேலே அப்படியே லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பைட் எடுத்து போடும்போது நல்ல காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அப்படியே செம்மையாக இருக்கும் வாயில். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூடவே நான் வந்துட்டு ஒரு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியில் வந்துட்டு பாதி தக்காளி நான் எடுத்திருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை சரியாக அரைப்படலைன்னா வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துருங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனில் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். மீனை நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரும். ஏன்னா மீன் நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே மீன் ஊறி சொதன்னு இருக்கும். இப்படி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிட்டோம்னா மீனில் இருந்து தண்ணி வந்து கீழே இறங்கிடும். ஸோ நமக்கு மீன் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் மேலே வந்துட்டு ரவுண்டாக இருக்கிறதுலாம் அந்த ஸ்ட்ரைனரோட இம்ப்ரெஷன் தாங்க. இப்போ வந்து மீனோட எல்லா சைட்லேயும் இந்த மசாலா வந்து நல்லா படுற மாதிரி அதை வந்து நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். குறிப்பாக அந்த மீனோட கட் பண்ண பகுதியிலலாம் வந்துட்டு நல்லா வந்து மசாலா அப்ளை பண்ணிடுங்க. மசாலா அப்ளை பண்ணிட்டு அதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து அதை நல்லா காய வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரமாக அது ஊறி வந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் கழித்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை வந்து பொரிக்கும் போது அதுக்கு வந்து கரெக்டான அளவு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அது இந்த மாதிரி பாதி அளவுக்கு மூழ்கிற மாதிரி இருக்கணும். ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஆனால் அது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டுருங்க. அதை நம்ம போட்டோன்னா திருப்பணும் அப்படின்னா வந்துட்டு மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து அது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடணும். நீங்கள் வந்து ஒரே ஒரு மீன் தான் போகணும் இல்லை, உங்கள் பாத்திர சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2-3 மீன் கூட போட்டு எடுக்கலாம். மீன் வந்து 2 சைடுமே வந்து 2 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு சைடு 2 நிமிஷம், அடுத்த சைடு 2 நிமிஷம், மொத்தம் 4 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு அது மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்தோன்னா நம்ம மீன் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிடாம இது மேலே வந்து லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இது ஒரு பைட் அண்ட் ஒரு ஆனியன் இது 2ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. எனக்கு பேசிக்காக ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் ஒரே மாதிரி மசாலா சாப்பிட்டு எனக்கே அழுத்துருச்சு. அப்போ தான் நான் ஒரு ரீலில் இந்த மசாலா பார்த்தேன், இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கெல்லாம் ஃபிஷ் ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எஸ்ன்னு எனக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பாதி ஃபிஷ்ஷை மார்னிங் பண்ணி சாப்பிட்டோம், மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு வந்து பொரிச்சு சாப்பிட்டோம். சீரியஸாக சொல்கிறேங்க, நைட்டு செஞ்சது தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அது நல்லா ஊறினால செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.